கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சைபு. சார் வணக்கம். வணக்கம். அண்மையில பார்த்தோம்னா இன்ஸ்டா பிரபலம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த டிக்டாக் தடைக்கு பின்பாக தொடர்ந்து பேசுபொருளாகிட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல இன்ஸ்டா பிரபலமான கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வைத்திருந்த ராகுல் டிக்கி அவர்கள் ஈரோட்ல பைக் விபத்துல மரணம் அடைந்த செய்தி தமிழ்நாட்டுல தற்போது மிகப்பெரிய பேசுபொருள் ஏற்படுது. கூடுதலா பார்த்தோம்னா அவர் மது அருந்தி இறந்தார் என்ற மாதிரியான ஒரு கருத்து கூட வருகிறது. இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைங்க சார்? முதலாவதாக அந்த மரணம் அடைந்த அருமை தம்பி ராகுல் டிக்கி அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரிவால் வாழக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தம்பியை பொறுத்தவரையில பெரிய சமூக ரீதியான கருத்துக்களை எல்லாம் சொல்லலை. ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களையோ சமூக முன்னேற்றம் மட்டும் அப்படி இல்லை. அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஜாலியாக என்ன பண்ணுவாரு, இந்த டிக்டாக்கும் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பிரபலமானவர். பெரிய ஒரு குடும்பம், அதாவது வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவரும் அல்ல. 27 வயசுல பாத்தீங்கன்னா சற்றொப்ப 8 லட்சத்துல இருந்து 1 மில்லியன் வரைக்கும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல. அவருடைய ஆசை இந்த மாதிரியான இமிட்டேட் பண்றது, மிமிக்ரி பண்றது, இந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி அவர் வளர்ந்தாரு. திடீர்னு இந்த மாதிரி மரணம் அடைந்தது நமக்கே பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கிறது. இதுல நமக்கு சில படிப்பனைகளை பெற வேண்டியிருக்கிறது. ராகுல் டிக்கியுடைய மரணம் இந்த சமூகத்திற்கு, ராகுல் டிக்கி ஃபாலோ செய்யக்கூடிய ஏராளமான தம்பிமார்கள், இளைஞர்கள் இதுல இருந்து ஒரு பாடம் படிக்க வேண்டும். இது போன்ற ஒரு கோர சம்பவம் இனி நடைபெறக்கூடாது என்பதற்காக நம்ம இந்த பேட்டியை அமைத்துக் கொள்வோம். இது நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கு. நீங்கள் சொன்னது முதல்ல ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா, ஒரு வளர்ந்து வந்த ஒரு தம்பி, சினிமாலெல்லாம் நான் நடிக்கணும் என்று ஆசைப்பட்டவர், 4-5 பட வாய்ப்புகளை பெற்ற நிலையில திருமணமாகியும் கூட அவர் வாழ்க்கையில நிறைய புயல்லாம் அடிச்சிச்சு. அவர் பர்சனல் லைஃப்ல கூட அதுல இருந்து மீண்டு திரும்பவும் இந்த சோசியல் மீடியால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கொண்டிருந்த நிலையில நேற்று 17ஆம் தேதி இப்படி ஒரு அகார ஒரு மரணத்தை அடைந்திருக்கிறாரு. இதுல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கண்டிப்பா இந்த பேட்டியில சொல்லுவோம். இல்ல, அதுல முக்கியமா சொல்லப்படுது என்ன, ஹெல்மெட் போட்டு போல அதிக மது போதையில இருந்தனாலதான் அவர் இறந்தார்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை? ஆமா, அவருடைய சகோதரர் இன்னைக்கு அப்படிதான் ஒரு பேட்டி கொடுத்தாரு சோசியல் மீடியாவில். அவர் பெருவளம் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய சகோதரர் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது, என்னுடைய அண்ணன் ராகுல் டிக்கி ஹெல்மெட் போட்டிருந்தார், அணிந்திருந்தார். ஹெல்மெட்டை அணிந்திருந்த நிலையில் தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணியிருக்காரு. அது அவர் தலையிலிருந்து அது ஹெல்மெட்டைனால என்ன செய்ய முடியல, பிரித்து எடுக்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு என்று அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். ஆனால் பைக்கு RX பல்சர் 200 தான் போயிருக்காரு. கடுமையான வேகம் என்று காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. அதாவது கவுந்தம்பாடி நாரை சேர்ந்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன்ல தான் ரெக்கவர் பண்றாங்க பாடியை. எடுத்து எங்க போறாங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் GHல தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது. அப்போ போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஹெல்மெட் போட இல்லை, ஹெல்மெட் அணியாமல், தலைக்கவசம் அணியாமல் அதீத வேகத்தின் காரணமா அந்த ஹைவேல இருக்கக்கூடிய அந்த டிவைடர்ல அந்த பல்சர் பைக்கு மோதி விபத்துக்குள்ளாகி அந்த ஸ்பாட்லயே இந்த ராகுல் டிக்கி மரணம் அடைந்திருக்கிறார் என்கிற தகவலைத்தான் FIRல பதிவு செய்திருக்கிறார்கள். அது நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது ஒரு 27 வயசு பையனை இழந்திருக்கிறாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் தான். இது போன்ற அகால மரணங்கள் இருக்கிறதே, அதிர்ச்சி மரணங்களை விட்டு இந்த இளைய சமூகம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம படிப்பினை பெறக்கூடிய விஷயம் இருக்கு. இன்றைக்கு நீங்க மது அருந்தி விட்டுன்னு சொல்றீங்க, அதுக்கு காரணம் அவருடைய மனைவி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ராகுல் டிக்கிக்கு ஒரு திருமணம் நடந்து, கோவையை சேர்ந்த பிரீத்தி என்கிற ஒரு பெண்ணோட திருமணம் நடந்துச்சு. அது டைவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 6 மாசம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 பேருக்கு இடையில மனக்கசப்பு ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆகுது. அதற்கு பிறகுதான் இப்போது மனைவி திருமணம் பண்றாங்க. 1.5 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க.
அப்ப அந்த மனைவி வந்து வெளியில பேட்டி கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வெளியே வருது. ஏன்னா ஒரு பிடெக் படித்த ஒரு தன் மகன் நல்லபடியா வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றி கரை சேர்ப்பார் என்றுதான் எந்த தாயும் வந்து விரும்புவாங்க. அப்ப கவுண்டம்பாளையம் ஈரோட்டை சேர்ந்த அந்த ராகுல் டிக்கி அவரை பொறுத்தவரையில அவருடைய மரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த மரணத்தில் ஏற்பட்ட அந்த தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு சோசியல் மீடியால பேசப்படுகிறது. அப்ப மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என் மாமியார ராகுல் டிக்கியுடைய அந்த தாயாரே வந்து இவங்க ட்ரக் அடிக்கிறது, அதாவது குடிப்பழக்கத்திற்கு ராகுல் டிக்கி ஆளானதற்கு மிக முக்கிய காரணமே அவர் தாய் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து இன்றைக்கு சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களையும் பதிந்திருக்கிறாங்க. இது நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. அதீத குடிப்பழக்கம் கொண்டவராக ராகுல் டிக்கி இருந்திருக்கிறார். என்னையே போட்டு அவரை அடித்து துன்புறுத்துவார் என்றெல்லாம் அந்த பெண்மணி, அதாவது மனைவி சொல்றாங்க. உள்ள டிஸ்பியூட்லாம் பேசுறாங்க. இறந்த நிலையில ராகுல் டிக்கி வந்து மரணமான நிலையில அதை பத்தி அப்படி நெகட்டிவ் ஆஸ்பெக்டை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நிறைய சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா அவர் மரணத்தை குறித்து அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று நிறைய பேர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம சொல்ல வேண்டிய என்னன்னா, ராகுல் டிக்கியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அவரை போல இருக்கக்கூடிய பிரபலங்கள், அவரை வந்து ஒத்த வயசுக்காரங்க, நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்துல நீங்க படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றோம். இன்றைக்கு அதிகமாக வீலிங் போறது, டூ வீலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 444 பயங்கரமா போறாங்களா இல்லையா? இன்ஸ்டாகிராம்லயே நான் அந்த மாதிரி பயங்கரமா பைக் ஓட்டுறேன், 120ல போறேன், 150ல போறேன்னு சொல்லி நீங்க வந்து வீலிங் பண்ணி காமிக்கிறீங்க. உங்க வயசு அந்த மாதிரி வயசு. பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், என் தம்பிமார்களுக்கு சொல்றேன், எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இன்றைக்கு வலி வந்து நமக்கு வலிக்குதா இல்லையா? அந்த தம்பி யாருன்னு நமக்கு தெரியாது. அவர் இந்த மரண செய்தி இவ்வளவு தூரம் வைரலா போய் கொண்டிருக்கு என்னன்னு பார்க்கும்போது தான் அவருடைய பர்சனல் விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டும். அப்போ நல்லா வாழ வேண்டிய பையன் பாருங்க, மனைவி கதறி அழைகிறார். ராகுல் டிக்கியுடைய பெற்றோர்கள் வந்து கண்ணீரும் கம்பளையுமாக வந்து பேட்டி அளிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சோகம் பாருங்க. அப்ப இது போன்ற இளைய வயது தம்பிமார்கள், டீனேஜ் பசங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, அடக்கி வாசிங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப ஹெல்மெட் போட்டாரா போடையில இல்ல, உயிர் போயிடுச்சுல. இப்ப சர்ச்சை ஹெல்மெட் போட்டாரா இல்லையா, ராகுல் வந்து டிக்கி வந்து குடிப்பழக்கம் உள்ளவரா இல்லையாங்கிற மேட்டர் இல்லை. இப்போ போன உயிரை எப்படி திருப்பி எடுக்க முடியும்? இழப்பு தானே. அப்போ இது போன்று வேகமாக அந்த அதிக வேகமா போறது, அதாவது 120ல நீங்க போயிட்டு 108ல திருப்பி வர்றீங்க. ஆம்புலன்ஸ்ல ஏற்றி உங்களை கொண்டு வராங்க குற்றியிடம் கூறிய விதமாக. இதுதான் நம்ம வந்து இந்த காணொலி மூலமா நம்ம பதிய விரும்புகிறோம். நிதானப்படுங்க. நீங்க பைக் வந்து ஒரு சாகசம் இல்லை, சாகச கருவியா பைக்கு? ட்ரிபிள்ஸ் போறாங்க, 3 பேருக்கு தலையில ஹெல்மெட் இல்லை. காவல்துறை என்னதான் வழிகாட்டும்? காவல்துறை சாலை பாதுகாப்பு, தலைக்கவசம், நீங்க இப்படியே போயிட்டு இருந்து உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கறான். காவல்துறை நிறுத்தினோம்னா எனக்கு எம்எல்ஏ தெரியும், அமைச்சரை தெரியுங்கிறான். எவ்வளவு சார் உனக்கு வேணும்? 200 ஃபைனா, 500 ஃபைனா, கூட 800 வச்சுக்கிறேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஏஜ் லிமிட் 2K கிட்ஸ் நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியலையேங்க. டிடிஎஃப் வாசன் ஃபேன் கூட நிறைய இருக்காங்க. ஆமா, அவரும் கடைசியில ஆக்சிடென்ட் மீட் பண்ணாரு. அவரும் விபத்தை சந்தித்தவர் தானே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து காவல்துறையா இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், இது போன்ற வழிகாட்டல் நெறிமுறையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம். சரி, நம்ம கிட்ட இருக்க ரோடு எப்படி இருக்கு? அரசியலை விட்டுருங்க. நீங்க இவ்வளவு வேகமாக வந்து வாகனத்தை ஓட்டக்கூடிய இருசக்கர வாகனத்தை பைக்ல நீங்க செலுத்தக்கூடிய அளவுக்கு ரோடு சரியா இருக்கா? ஒரு மலைக்கு தாங்காது. பைக்ல போற பசங்களை மறிச்சு 1000 ரூபா தான், 500 ரூபா தான் சொல்லி ஹெல்மெட்டுக்காக வேண்டி ஃபைன் போடக்கூடிய காவல்துறையினர் வந்து அந்த ரோடுகளுக்கு விஷயத்துக்காக ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்களா அரசு அதிகாரிகிட்ட? கிடையாது. சரி, சொல்லப்பட்ட பிறகும், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிய பிறகும், பொதுமக்கள் கோரிக்கை வைத்த பிறகும் அந்த ரோடு செப்பனிக்கப்படுமானா சாலைகள் வந்து செப்பனிடப்படாது. அதுக்கு பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு, கொதிநிலை வர வேண்டும். பல பேர் கலெக்டரை போய் பார்க்கணும். தமிழ்நாடு ஃபுல்லா தான் நிலைமை அப்படிதான். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். இந்த ரோட்ல தான் சாகசம் போறோம். அதான் பெரிய இதா இருக்கு. இப்ப ராகுல் டிக்கியாவது அந்த ரோட்டை குறை சொல்ல முடியாது. ஹைவேல போய் அதிக ஸ்பீட்ல போயிட்டாங்க. நகரப்புறங்களை விட்டு கிராமப்புறம் தான் நிலைமை. பைக்கை வந்து வேகமாக ஓட்டி லைசன்ஸ் கூட இருக்காதுங்க. 15 வயசு பையனா இருப்பான், ஓட்டுவான் பைக். 18 வயசு கூட பூர்த்தி ஆகவில்லை, லைசன்ஸ் கூட கையில இருக்காது. அவன் ட்ரிபிள்ஸ் போவான். ரோடு குண்டும் குழியுமா இருக்கும். அத்தனை பேருக்கும் கால் முறிவு, கை முறிவு.
ஏற்பட்டு எல்லாருக்கும் பிளேட் வைத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிலை மாற வேண்டும். இளைய சமுதாயம் தான், நீங்க இப்போ டீனேஜா இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான், மாணவர்கள் தான், இளைஞர்கள் தான் நாளைய தமிழ்நாட்டை ஆள போறீங்க, இந்த வளமான இந்தியாவுக்கு வழிகாட்ட போறீங்க. அப்ப நீங்க உங்க டீனேஜ் பருவத்திலேயே வந்து கைகால் முறிவு ஏற்பட்டு இந்த மாதிரியான ட்ரக்குகளுக்கு அடிமையாகி, இன்னைக்கு ராகுல் டிக்கு ட்ரக்கு அவரு அந்த எஃப்ஐஆர் மூலியமா நான் படிக்கவில்லை, என் கையில் இன்னும் வரவில்லை, நியூஸ்ல பார்த்தா நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அவர் மது அருந்திய நிலையில் தான் வண்டி ஓட்டினா, வாகனத்தை செலுத்தினாரா அங்கு நமக்கு தெரியல. ஆனா நிறைய பசங்க, டீனேஜர்ஸ் பசங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மது போதைக்கு அடிமையாகிறது நிலைமை பாக்குறோமா இல்லையா? கஞ்சாக்கு மது போதைக்கு வந்து அடிமையாகப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை. இப்போ 80s 70s 80s கிட்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு நிதான போக்குல தான் வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஏன் 90s கிட்ஸை கூட எடுத்துக்கிறீங்களேன், அவ்வளவு மோசம் சொல்ல முடியாது. இப்போ 2K T1K இந்த கிட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டீனேஜை தாண்டி இருக்காங்க, டீனேஜ்ல இருக்காங்க. ஏதாவது அறிவுரை சொன்னா கேட்க நிலைமையில இருக்கிறாங்க, நிதான போக்கு இல்லை. நான் ஒரு டேட்டாவே சொல்றேனே, இன்னைக்கு நீங்க கூகுளை தட்டி பாருங்க. இந்தியாவிலேயே டாப் ஒரு 4 மாநிலங்கள் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடு இருக்கிறது. இப்போ கரண்டா யூபி நம்பர் 1ல இருக்கு. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், கேரளா, உத்தரப்பிரதேஷ் இப்படிதான் இருக்குது. இந்த 4-5 ஸ்டேட்டுக்குள்ளதான் மாறி மாறி வருகிறது. காரணம் என்ன? அதிகமான வாகனங்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். குறிப்பா தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, 2023 டேட்டா படி 67,213 ஆக்சிடென்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்க தமிழ்நாட்டுல, ரோடு ஆக்சிடென்ட். அதுல இறந்தவர் எண்ணிக்கை தெரியுமா? 2023ல 18,347 பேர் இறந்திருக்கிறாங்க. 18,347 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல 2 வீலர்ல 4 வீலர்ல இறந்திருக்கிறாங்க. 2022 டேட்டா பாருங்க, சற்றொப்ப பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டட் ஆக்சிடென்ட் வந்து 64,105 ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டுல. நான் தமிழ்நாட்டை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்தியாவை சொல்லல. இந்தியாவில் 4 லட்சம் 5 லட்சத்துக்கு மேல இருக்குது. இறந்தவர்களின் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 2022ல 17,884. இதெல்லாம் எங்க இருக்குன்னா, நீங்க கூகுள போய் தட்டி பாருங்க, ரோடு ஆக்சிடென்ட் அனாலிசிஸ பாருங்க. இந்த நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு வந்து கடந்த 2024 மார்ச் மாசம் ஒரு டேட்டா, ஒரு அனலைட்டிக் ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல அதிக விபத்து நடக்கக்கூடிய மாவட்டங்கள்னு வகைப்படுத்துறாங்க. நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எடுத்து எந்த மாவட்டத்தில் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் நம்பர் 1ல இருக்கு. கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, மதுரை, சேலம், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிறது என்று காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அந்த டேட்டாவை எடுத்து அனலிட்டிக் ரிப்போர்ட் தந்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில் தமிழ்நாடு இருக்கிறது. இது மேம்பட வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப இதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. சும்மா ராகுல் டிக்கி மரணம்ங்கிறது வந்து ஏதோ 10ல் 11 இல்லை, இதுல நம்ம படிப்பறை பெற வேண்டியிருக்கு என்பதை நம்ம என்ன செய்யறோம், அழுத்தமாக பதிவு செய்யறோம். இப்ப நீங்க பல்வேறு விபத்துகளை குறித்து பேசிட்டே வர்றீங்க. தமிழ்நாட்டுல வந்து இது போன்ற போக்குவரத்து சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வுலாம் கொண்டு வராங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான பல்வேறு விபத்துகள் நடப்பதற்கான காரணம் என்னன்னு சட்டங்கள் இருக்கிறது. காவல்துறையும் வந்து நம்ம ஒட்டுமொத்தமா காவல்துறை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில ஆட்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, அது வந்து அது எல்லா துறையிலும் இருக்கிறது. ஆனா போதிய விழிப்புணர்வு வந்து பண்ணியும் தமிழ்நாடு அரசு கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசியல்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் செய்யறாங்க. சாலை பாதுகாப்புக்காகவும் சரி, இது போன்ற விபத்துக்கு எதிராக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைமையில நம்மளே உங்க மாவட்டத்தை எடுத்துக்கிறேங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்பி வந்து என்ன செய்வாரு, சாலை பாதுகாப்பு வாரம் என்று ஒரு வாரம் ஃபுல்லா உங்களுடைய காவல்துறை மூலமா பேரணி, ஹெல்மெட் பேரணி எல்லாம் போவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போய் என்ன செய்வார், அறிவுரை நடத்துவார். நடத்தி என்ன நிகழ்த்தி என்ன பிரயோஜனம்? சட்டமும் கடுமையா இருக்கு. உதாரணமா மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இந்த மோடி சர்க்கார் தான் கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய காப்பீடு, விபத்துக்கான இழப்பீடுகள்லாம் சொன்னாங்க. அதுல என்னத்தை மெயினா பாக்குறாங்கன்னா, அந்த வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, லைசன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் சரியா கட்டியிருக்காங்களா, ரோடு சேஃப்டி மெசர்ஸுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வந்து இருக்குதா, என்ன பெனால்டிஸ், இதைத்தானே கருத்துல கொள்றாங்க. இப்போ வாகனம் வந்து அதி வேகமாக போறாங்க, பெனால்டி எல்லாம் போடலாம். ரோடு எப்படி இருக்கிறது? இப்போ நீங்க ஹைவேல எடுத்துக்கிறீங்க, நீங்க கன்னியாகுமரியில இருந்து
சென்னை வரை நீங்க ஹைவேலயே போங்களேன், 4 வழி பாதையிலே நீங்க போங்க, நேஷனல் ஹைவேல நீங்க வந்து உங்க வாகனத்தை செலுத்துங்க. எல்லா இடத்துலயும் வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது தெரு விளக்குகள் இருக்கிறதா? சாலை விளக்குகள் கிடையாது. நீங்க இரவு நேரத்துல வந்து என்ன செய்ய முடியாது, வாகனத்தை அவ்வளவு ஈஸியா வந்து பயன்படுத்த முடியாது. அவ்வளவுக்கும் இருட்டாகத்தான் இருக்கும். உங்க வாகனத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்கினுடைய ஒளியை வைத்துதான் நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்ப சாலை பாதுகாப்பை பற்றி சொல்லக்கூடியவங்க வந்து சாலை பாதுகாப்பு இல்லையே, ரோடும் சரியில்லை, தெருவிளக்குகளும் இல்லை, சாலையில வந்து ஹைவேல லேம்பும் கிடையாது, நிறைய இடங்கள்ல விடுபட்டு இருக்கா இல்லையா? உண்மை அதுதான். அப்ப இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற சூழல் வந்து நீக்கப்பட வேண்டும். அப்ப சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சொசைட்டியும் தயாராகணும். மேக்சிமம் பார்த்தா இளைஞர்கள் தானே வந்து இறந்து போறாங்க. இன்னைக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா மேக்சிமம் இளைஞர்கள். 2 வீலர்ஸ் ஆக்சிடென்ட், வீலிங் பண்றாங்க, சாகசம் பண்றாங்க. அப்ப சொசைட்டிக்கும் பொறுப்பு இருக்குல்ல. பள்ளி கல்லூரில இருந்து முதல்ல பெற்றோர்கள் ஏன் பைக்கு கொடுக்குறாங்க? 15 வயசு பையனுக்கு வந்து 2 வீலரை நீங்க கொடுத்துறீங்க, அவருக்கு எந்த இயக்கமும் தெரியவில்லை, அந்த உடல்ல வந்து அந்த அளவுக்கு அந்த வலுவான எடை அதிகமுள்ள அந்த அந்த வாகனத்தை ஓட்டுவதற்குரிய சக்தியும் இல்லை. அப்ப எப்படி அவன் செலுத்துவான்? அது 777 போறான். அந்த ஏஜ்ல, அந்த டீனேஜ்ல அது தெரியாது, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எல்லாருக்கும் மேல அது பொறுப்பு இருக்கு. சொசைட்டிக்கு இருக்கிறது, சமூகத்திற்கான பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்களுக்கான பொறுப்பு இருக்கிறது, இளைய தலைமையில கொஞ்சம் நிதானப்பட வேண்டும், காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக தான் பார்க்க வேண்டும். இறுதியா நம்ம என்ன சொல்றோம், அந்த ராகுல் டிக்கி மாதிரி மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி ஒரு மரணம் நடக்கக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆளும் ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது போன்ற சாலையில் இருக்கக்கூடிய மேட்டர்கள் இருக்குமானால் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்து செல்லணும். அதான் அதை செய்ய முடியும் மேக்சிமம். ராகுல் டிக்கி குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.